நாங்கள் இப்போ வந்து நெடுங்கணி சந்தியில் இருக்கோம். நெடுங்கணிலேருந்து மாங்குளத்துக்கு போகலாம், இல்லாட்டிக்கு ஒட்டி சுட்டான் போகலாம், இல்லாட்டிக்கு வந்து முல்லைத்தீவுக்கு போகலாம். இந்த ரோட்டால் வந்து முல்லைத்தீவுக்கு போவீங்க, மற்ற நடு ரோட்டால் வந்து ஒட்டி சுட்டான போவீங்க. அப்படியே நேராக போனீங்கன்னு சொன்னால் மாங்குளம், அங்கே வந்து வவுனியாவுக்கு போகலாம். ஸோ இந்த 3 இடத்துக்கு தான் இங்கேருந்து போகலாம். நெடுங்கணி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப பெரிய காடுன்றதால காட்டு ரோட்டுகள் வந்து உள்ளுக்குள்ளே சில ஊரில் இருக்கலாம், சில ஊர்களுக்கு போகிற மாதிரி இருக்கும் வந்து ஈஸியாக. ஸோ அப்படி ஏதாவது ரோடுகள் வந்து இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வாட்டி வந்து நாங்களும் போயிட்டு பார்க்கலாம் பைக்கில் போயிடலன்னு சொன்னால். நெடுங்கணிலேருந்து நீங்கள் மாங்குளம் போகிற பகுதியில் வந்து அதிகமான மலைகளை குறைஞ்சி ரோட்டு போட்டுருப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ரோடு 2 கரையிலுமே வந்து பெரிய மலைகள் இருக்கும், நடுவை வந்து வெட்டியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்தையெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து எல்லாமே வந்து சண்டைக்கு அப்புறமா வந்து ரோடு வந்து போட்ட பகுதிகளில். ஆனால் வந்து சண்டைக்கு அப்புறமா தான் அந்த மலைகள் வெட்டப்பட்டதோ எனக்கு தெரியலை. சண்டைக்கு அப்புறமா வந்து ரோட்டு போட்டிக்க மலைகளை வெட்டி அதுக்கப்புறமா வந்து ரோட்டை போட்டாங்களோ, இல்லாட்டிக்கு இதுக்கு முதலே வந்து இந்த இடங்களில் ரோட்டுகள் இருக்கே வந்து மலைகள் வெட்டப்பட்டிருந்தான்னு சொல்லி தெரியலை. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்களையெல்லாம் வந்து நிறைய வயல்வெளிகள் இருக்கிறதால, பச்சை பசையிலேருந்து மரங்கள் இருக்கிறதால அதிகமாக வந்து ஆடு மாடுகள் மேய்ப்பது வந்து கண்டிப்பாக காணுவீங்க எல்லா இடத்துலையுமே. கூடுதலாக வந்து வன்னி பிரதேசங்களில் காணக்கூடிய மாதிரி இருக்கும் மாடு மேய்க்கிறோம். ஸோ முன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு இடத்த வந்து மலையில் அப்படியே ஒட்டி நடுவால் வந்து ரோட் போட்டுருக்குறாங்க. இதுகள் வந்து சிங்கள ஏரியாவில் போனீங்கன்னு சொன்னால் அடிக்கடி காணுவீங்க. ஒரு கொஞ்சம் இடைவெளியை வந்து இப்படி மலைகளை ஒட்டி ரோட்டுகள் போட்டுறதை காணுவீங்க. அதே மாதிரி வந்து இதில் வந்து மலைகளை அப்படி ஒரு மலையை நடுவில் ஒட்டி அப்படி வந்து ரோட் போட்டுருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் நினைக்கிறேன் சண்டைக்கு அப்புறமா தான் ரோட்டுகள் போடும்போது தான் அந்த மலையில் வந்து வெட்டியிருப்பாங்க. ஸோ நீங்கள் யாருக்காவது வந்து இதை பற்றி தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி. மாங்குளத்துக்கு இங்கால எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய வயல்வெளியை காணுங்கள். இடைக்கிடையே வந்து எக்கச்சக்கமான ரோடுகளும் வந்து இருக்கும். ஆனால் கிராமங்களுடைய வீடுகள் வந்து உள்ளுக்குள்ளே இருக்காது, மெயின் ரோட்டில் வந்து இருக்காது. ஆனால் கிராம மக்கள் வந்து நீங்கள் காணுங்கன்னா பஸ்ஸில் ஏறுறதுக்கு எல்லாம் வந்து நிற்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பக்கத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஊர் மனைகளோ இல்லாட்டி வீடுகளை வந்து எதுவும் இருக்காது. ஏன்னு சொன்னால் ரொம்ப தூரம் உள்ளுக்குள்ளே அவங்களோட ஊருக்கு போகிறதுனா ரொம்ப தூரம் உள்ளுக்குள்ளே போக வேண்டியிருக்கும். வந்து நடுவில் இருக்கிற ஒரு வெட்ட வழியில் வந்து நின்றுட்டுருக்குறோம். ஸோ இப்போ நான் வந்து வவுனியாவுக்கு தான் போய் கொண்டிருக்கிறேன். ஸோ இடையில் வந்து இருக்கக்கூடிய இடங்களை வந்து உங்களை காட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறேன். ஸோ எல்லாம் வந்து ஊர்களை பார்க்கலாம். ஸோ நீங்கள் நெடுங்கணி ரோட்டுக்குள்ளே வராமல் எங்களை தாண்டி வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து எங்களை சேஃப்டியாக இருக்கும் போகிறதுக்கு. ஆனால் நெடுங்கணி வரமாட்டோம், முல்லைத்தீவுலேருந்து நெடுங்கணி வரமாட்டோம் வந்து பெரிய காடு. ஸோ அதுக்குள்ளே வரும்போது ரொம்ப சேஃபாக வாங்க. கண்டிப்பாக ஈவினிங் டைமில் வந்து இங்காலையும் போகாதீங்க, அங்காலையும் போகாதீங்க, ரெண்டுமே வந்து பெரிய காடுகள் தான். ஸோ இதில் எல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே போட் போட்டுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து அங்கால போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன சொன்னால் அதெல்லாமே வந்து மைன்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள், கன்னிவடிகள் இருக்கக்கூடிய இடங்கள். ஸோ அதுக்கு எல்லாம் வந்து நாங்கள் போகக்கூடாது. ஸோ அது ஒரு ரீசன் தெரியல, இல்லாட்டி வேறு ரீசன் நாங்கள் இருக்கலாம், சாமிக்காரனதாக வந்து இருக்கிறாங்க. அதனால் ஸோ அப்படியான இடங்களுக்கு வந்து போகாமல் இருக்கிறது வந்து பெட்டர் என்ன பொறுத்தவரை. ஸோ ஆனால் இங்காலெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் அதிகமான நிலப்பரப்பு விவசாய நிலப்பரப்பில் தான் இருக்கும். ஆனால் வீடுகளை வந்து பெருசாக எதுவுமே காண மாட்டேங்க. அதிகமான விவசாய நிலங்கள் வந்து காணவீங்க. ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்க வந்து இங்கே வந்து கண்டிப்பாக விவசாயம் செய்வாங்க. ஸோ என்னென்னு சொன்னால் இங்கால நெடுங்கணி, முல்லைத்தீவுலேருந்து நெடுங்கணி வரது, நெடுங்கணிலேருந்து இங்கால மாங்குளம் பாவனியாக போகிறது எல்லாமே வந்து பெரும்பாலும் வந்து காட்டு ரோடுகள் தான், நல்ல ரோடுகள் வந்து அதில் போட்டுருக்காங்க. ஸோ பைக் ரைட் பண்ணும்போது ரொம்ப நேச்சரான இடங்களால் போகணும், நேச்சரை வந்து ரசிக்கணும் அப்படி நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த ரோட்டுகள் வந்து செம்மையாக இருக்குதுன்னு சொன்னால் இடையில் வந்து எக்கச்சக்கமான இடங்களில் வந்து மரங்கள் அப்படியே கூட மூடி போயிட்டு இடங்கள் வந்து அதிகமாக இருக்குங்க. அக்கராயில் தான் இப்படி இடங்கள் எல்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இங்கே வந்து நிறைய இடங்கள் வந்து நடுவில் இருக்குது. ஸோ மரங்கள் அப்படியே ஃபுல்லாக மூடி நிற்கக்கூடிய இடங்கள் எல்லாம் வந்து நெடுங்கணி ரோடுகளை வந்து எக்கச்சக்கமாக காணுவீங்க. எங்களையும் வந்து சில இடங்களில் வந்து மரங்கள் 2 கரையிலையும் வந்து ரோட்டை மூடி நிற்குது. ஸோ ஆனால் என்னென்னு சொன்னால் எங்களை எல்லா ரோட்லேயும் வந்து வீடியோ எடுக்காதீங்கன்னு சொன்னால் பெரிய கேம்புகள், ரொம்ப நீளத்துக்கு வந்து ரொம்ப பெரிய கேம்புகள் எல்லாம் இங்கே இருக்குது. ஸோ அந்த இடத்துல எல்லாம் கண்டிப்பாக வீடியோ எடுக்காதீங்கன்னு சொன்னால் எடுக்க இல்லாத வீடியோ யாருமே கேம்புகள் எல்லாம். இதில் எல்லாம் வந்து நல்லா சிவத்து போயெல்லாம் நிற்கிது. இதெல்லாம் வந்து வெளிநாட்டில் நிற்கிற மரங்கள் மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து வன்னி பகுதிகளில் எக்கச்சக்கமாக இந்த மரத்தை காணுவீங்க. இந்த மரம் மற்றது மஞ்சள் பூ வந்து ஃபுல்லாக போகக்கூடிய மரங்கள் வந்து அதிகமாக காணலாம்.